தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரிடம் விசாரணை மேற்கொள்ள உள்ளது. 3 பேரும் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அருள் என்பவரின் செல்போனிலிருந்து 3 பேரின் எண்கள் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மூவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 பேரும் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் சென்னை திருநெல்வேலியை சேர்ந்த சதீஷ், நரேஷ், ஸ்ரீனிவாசன் ஆகியோரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. 3 பேரும் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. செம்பியம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் 3 பேரும் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி குறித்தான முழு விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 11 பேரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். 11 பேரையும் 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 11 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவத்திற்கு மூல காரணமாக இருந்தது யார் என்ற கோணத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொலை நடந்த சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவது என்பது சட்ட நடைமுறை. கொலை சம்பவத்தில் எப்படி ஈடுபட்டீர்கள் என்பது தொடர்பாக சம்பவ இடத்திற்கே அழைத்து சென்று நடித்து காட்டி அவருடைய வாக்குமூலத்தை வீடியோ மூலமாக பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கையை காவல்துறையினர் எப்போதும் மேற்கொள்வார்கள். அதே போல இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் பெரம்பூர் வேணுகோபால் சாமி கோவில் தெருவில் கொலை நடந்தது. அந்த இடத்திற்கு 11 பேரையும் அழைத்து சென்று விசாரணை நடத்துவது என்பது ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக காவல்துறையினர் பார்க்கிறார்கள். பாதுகாப்பு விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதாவது வீடியோ கால் மூலமாக 11 பேரிடமும் விசாரணை நடத்த காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு போலீசார் அங்கு நேரடியாக சென்று வீடியோ கால் மூலமாக சம்பவ இடத்தை காண்பித்து அதன் பிறகு 11 பேரையும் தனித்தனியாக வைத்து கொலை சம்பவத்தில் எங்கு இருந்தீர்கள், எந்தெந்த தெருக்களெல்லாம் சென்றீர்கள், அதே போல ஆயுதங்களை எங்கு மறைத்து வைத்திருந்தீர்கள் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக மேலும் 3 பேரிடமும் காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சந்தேகத்தின் பேரில் இந்த விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியைச் சேர்ந்த சதீஷ், நரேஷ், ஸ்ரீனிவாசன் ஆகிய 3 பேரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் ஆற்காடு சுரேஷின் உறவினர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. 3 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.